கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு புத்தளம் தில்லையடி முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த இல்ல விளையாட்டு போட்டி ஆரம்ப கட்ட நிகழ்ச்சியாக மரதன் ஓட்ட போட்டி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. உண்மையிலேயே அது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதிலேயும் முக்கியமாக முதலாம் இடத்தை தடம் பதித்துக் கொண்டிருக்கின்ற மாணவன் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல அவருடைய தந்தை கொடுத்த அந்த அரவணைப்பும் அந்த ஊக்குவிப்பும் உண்மையிலேயே அது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விசிலும் வரும். ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆயுள நீடிக்கணும் அல்ல, நிறைய நீடிக்கணும், பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை படிச்சு கொடுக்கணும். பென்ஷனா? பென்ஷன்னால நமக்கு டென்ஷனே இல்ல. வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவுதான் 24 மணி நேரம் கத்தி வீடியோ போட்டாலும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. லைக்க போடுங்க. தில்லையடி ஸ்கூல் வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகும். துஃபேல் ஆசிரியரை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய விடயங்களை சாதிச்சு வெளிநாட்டுகளுக்கு சென்று பல விடயங்களை செஞ்சுட்டு வந்திருக்கிறார். அதுவும் எங்களுடைய பாடசாலைக்கு வந்தது கூட எங்களுக்கு ஒரு பெரிய மக்கள். முக்கியமா நிறைய டிஃப்ரெண்டான விடயங்களை செஞ்சிருந்தீங்க. கலர்ஸா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவும் ஒரு வித்தியாசமா இருந்தது. முதலாவது இந்த பாடசாலையில நான் வந்து சேவையாற்றுன்னு சொல்றது எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருக்குது. பிள்ளை வந்து விளையாட்டுல ஈடுபடுற நேரத்துல அவங்களோட தலைமைத்துவ கட்டுப்பாடு, ஒழுக்கம், நல்ல பண்புகள் இது எல்லாமே செவ்வனே அவங்களுக்கு இயற்கையாகவே வரும். பழைய மாணவர்கள் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு பங்களிப்பு கொடுக்குறாங்கன்றதையும் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. இதுக்கு முழுமையான பக்கபலமாக இருந்து நாங்கள் இதை செவ்வனே வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான முழுமையான ஏற்பாடுகளையும் செய்து தருவதாக அவங்க வாக்குறுதி அளித்திருந்தாங்க. விளையாட்டு என்பது பாட செயற்பாடுதான். ஆனால் அதன் முக்கியத்துவம் எதனை குறிக்கின்றது? இப்பொழுது பார்த்தால் தற்கொலைகள் அதிகமாக நடைபெறும். பாடசாலையில் நடைபெறும் விளையாட்டு போட்டியின் வெற்றி தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் மனப்பான்மை மாணவர்களிடையே எல்லா விதமான சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு தயாராகுங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அதே போன்று தலைமைத்துவ பண்பு, தலைமைக்கு கீழ் செயற்படும் ஒழுக்கம் உருவாகும். மாணவர்களின் அடிப்படை எண்ணங்கள் விருத்தி அடையும். We all together. நாங்கள் எல்லோரும் ஒன்றாக. நாங்கள் அணிகளாக பிரிந்திருந்தாலும் அணிகளுக்கு பின்னணியில் இருப்பது என்ன? எங்களுடைய பாடசாலை. கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பழைய மாணவர்களும் கொடுத்த அந்த ஆதரவு தான் இன்னைக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அடிக்கிறாங்க. ஹவுஸ்ல பேர் என்ன? எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ண? நீ 2 நாள் தான் பிராக்டிஸ். 2 நாள் தான் பிராக்டிஸ் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டாங்க. வேற லெவல். வேற உங்க பேர் என்ன சொல்லு? சராஃபத். எத்தனை நாள் பிராக்டிஸ் அடிச்சீங்க? 2-3 நாளா. 2 நாள் பிராக்டிஸ் அடிச்சாங்க. தொடர்ந்து ஃபுட்பாலர் ஆன நீ. உண்மையிலே இவங்க ஓட்டம் மட்டுமல்ல, நிறைய விளையாட்டுகள்ல கலந்து கொள்ற ஒரு மாணவர்கள் தான் 3 ஹவுஸ் உடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. தலைமைங்கிறது வந்து நாம ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்மளை தான் திட்டுவாங்க. என்ன ஜெயிச்சா பாராட்டுவாங்க, தோத்தா திட்டுவாங்க. உண்மையிலே பழைய மாணவர்கள் அவங்க தான் எல்லாருமே எதிர்பார்ப்படைக்கிறாங்க. நீங்களும் ஒரு காலத்துல பழைய மாணவர்களாக வரக்கூடாது செய்யும். ஸ்கூலை விட்டு போனதுக்கு அப்புறமும் திரும்பவும் நம்மளோட பாடசாலைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா நம்மளை வளர்த்து விட்ட பாடசாலை. ஏசி அது இதுலேருந்து ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கிது. பழைய மாணவர்கள் உங்களுக்கு வந்து நிறைய பங்களிப்பு செய்கிறாங்க. பழைய மாணவர்கள் இன்னும் ஊக்கம் கொடுக்குறாங்க. அதே போல் இன்னும் தேவை இருக்குது. உங்களுடைய பரிபூர்ண சப்போர்ட் கண்டிப்பாக தேவை எங்களுடைய ஸ்கூலுக்கு. என்ன ஹவுஸ் வெல்லுமா? வளமை அமினா ஹவுஸ் தான் அடிக்கிறது. நான் அரஃபா ஹவுஸ் என்ற குழுவாக வெல்றதுக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் வேணாலும் கொடுப்பேன். அதே மாதிரி வெளியால் ஓல்ட் பாய்ஸ் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. வீடியோ பார்க்குற எல்லாம் சப்போர்ட் தருவாங்க. விசால இது போன்ற நிறைய விடயங்களை சிறப்பான முறையில் வியாழக்கிழமை ஸ்கூல் வீட்டுக்கு எல்லாரும் கண்ணாடி போட்டு தான் வருவாங்க. எல்லாரும் கலசாவாங்க, கலக்குங்க. அப்படிதானே? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்மளை விமர்சனம் பண்றவங்களை சீரியஸா எடுத்துக்கங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு விமர்சனம் பண்றவங்களை ஜோக்கா எடுத்துக்கங்க. தீஸ் கைஸ் ஆர் ஃபன்னி கைஸ்யா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க.